தை திருநாள் பொங்கல் திருநாள் வரப்போது. இந்த பொங்கல் திருநாள் எதற்காக கொண்டாடுறோம்? உழவர்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கான திருநாள் இல்ல, தமிழர் திருநாள். தமிழர் எல்லாருமே சேர்ந்து கொண்டாடணும்னு நினைக்கிற ஒரு திருநாள். தாத்தா பாட்டி உழவு செஞ்சாங்கல்ல, அது அந்த நாளை கொண்டாடணும்னு சொல்லிட்டு தான் நாங்க வைக்கிறோம் வீட்டுல. பொங்கல் வச்சா பொங்கலாமா? பொங்கல்னா பொங்கல் வச்சு கரும்பு கிடைக்கிறதா? பெரும்பாலானோர் சொல்ற பதில் இந்த பொங்கல் திருநாள் விவசாயத்திற்கு பெரிதும் உதவியா இருக்கிற சூரியனுக்கும் மாடுகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமா கொண்டாடப்படுது. முதல்ல இந்த பண்டிகையை நம்ம தமிழர் திருநாள்னு சொல்றோம். அப்போ இது தமிழர்கள் தொடர்புடைய ஒரு நாள். ஆனா இந்த பண்டிகையை நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொண்டாடுறோமா அப்படின்னு பார்த்தா அது இல்லைங்க. இங்க பல மாநிலங்கள்ல இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுது. பஞ்சாப்ல லொக்ரிங்கிற பேர்லையும், அசாம்ல மகா பிகுங்கிற பேர்லையும் கொண்டாடப்பட்டு தான் வருது. ஆனா இந்த பண்டிகை நம்ம பக்கத்து மாநிலமான கேரளால மட்டும் கொண்டாடப்படுறது இல்லை. இந்த பொங்கல் பண்டிகைக்கு முந்தைய நாள் அது என்னது போகி பண்டிகை, பண்டிகைக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல்னா என்னது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதில் தெரிஞ்சாதான் இந்த பண்டிகையின் நோக்கமும் நமக்கு தெரிய வரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பண்டிகை இவ்வளவு ஆண்டு காலமா இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தால நடைமுறை மாறாம கொண்டாடப்பட்டு வருதுன்னா, இந்த நாளை ஒரு மக்கள் கூட்டம் கொண்டாட துவங்கும் போது இது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான கட்டாயமான கொண்டாட்டமா இருந்திருக்கு. உண்மையில் இந்த பொங்கல் பண்டிகைங்கிறதே இந்த தமிழ் மண்ணினுடைய மிகப்பெரிய சம்பவத்தின் வெற்றி விழாதான். பார்ட் 2ல தை திருநாள் பொங்கல் திருநாள் வரப்போது. இந்த பொங்கல் திருநாள் எதற்காக கொண்டாடுறோம்? உழவர்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கான திருநாள் இல்ல, தமிழர் திருநாள். தமிழர் எல்லாருமே சேர்ந்து கொண்டாடணும்னு நினைக்கிற ஒரு திருநாள். தாத்தா பாட்டி உழவு செஞ்சாங்கல்ல, அது அந்த நாளை கொண்டாடணும்னு சொல்லிட்டு தான் நாங்க வைக்கிறோம் வீட்டுல. பொங்கல் வச்சா பொங்கலாமா? பொங்கல்னா பொங்கல் வச்சு கரும்பு கிடைக்கிறதா? பெரும்பாலானோர் சொல்ற பதில் இந்த பொங்கல் திருநாள் விவசாயத்திற்கு பெரிதும் உதவியா இருக்கிற சூரியனுக்கும் மாடுகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமா கொண்டாடப்படுது. முதல்ல இந்த பண்டிகையை நம்ம தமிழர் திருநாள்னு சொல்றோம். அப்போ இது தமிழர்கள் தொடர்புடைய ஒரு நாள். ஆனா இந்த பண்டிகையை நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொண்டாடுறோமா அப்படின்னு பார்த்தா அது இல்லைங்க. இங்க பல மாநிலங்கள்ல இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுது. பஞ்சாப்ல லொக்ரிங்கிற பேர்லையும், அசாம்ல மகா பிகுங்கிற பேர்லையும் கொண்டாடப்பட்டு தான் வருது. ஆனா இந்த பண்டிகை நம்ம பக்கத்து மாநிலமான கேரளால மட்டும் கொண்டாடப்படுறது இல்லை. இந்த பொங்கல் பண்டிகைக்கு முந்தைய நாள் அது என்னது போகி பண்டிகை, பண்டிகைக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல்னா என்னது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதில் தெரிஞ்சாதான் இந்த பண்டிகையின் நோக்கமும் நமக்கு தெரிய வரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பண்டிகை இவ்வளவு ஆண்டு காலமா இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தால நடைமுறை மாறாம கொண்டாடப்பட்டு வருதுன்னா, இந்த நாளை ஒரு மக்கள் கூட்டம் கொண்டாட துவங்கும் போது இது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான கட்டாயமான கொண்டாட்டமா இருந்திருக்கு. உண்மையில் இந்த பொங்கல் பண்டிகைங்கிறதே இந்த தமிழ் மண்ணினுடைய மிகப்பெரிய சம்பவத்தின் வெற்றி விழாதான். பார்ட் 2ல